ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்கூப்டு அப்டு பை அண்ட் எஸ்ரா கன்வென்ச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சாதினா உங்களால் முடிஞ்ச சாப்பாடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெலக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோவில் போய் நோடிய சொல்லணும். எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கனால மூவ் கடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், வாய்ஸ் ஃபுல்லாகவே. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய எனர்ஜிட்டி வந்து கண்டிப்பாக இதில் கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னால் அந்த அளவுக்கு கத்தி பேச முடியல. பழைய எனர்ஜி வரணும்னா உடம்பு கொஞ்சம் சரியாகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே மாதரைசேஷன்லாம் போட்டுட்டு ரெக்கவர் ஆகிற நீங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பா நினைச்சுக்காம பொறுமையா பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. எல்லாருமே நல்லபடியாக இப்போ ஈஸ்டர் விட்டு கிளாரியா வந்து அவருடைய நாட்டில் வரதுக்காக போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அடேங்கப்பா, ஈஸ்டரை விட்டு வந்து 10 நாள் ஆகுது, என்னமோ இவருடைய நாட்டுக்கு போய் அடைய முடியலையா அப்படின்ற மாதிரி கிராசம் சொல்ல உண்மைதான்ப்பா, ரொம்பவும் லாங்கா இருக்கு ஜவுனி. அப்புறம் பார்த்தா லீடரோ கிளாரியா அடுத்த ரவுண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் ஸ்பிரிங் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணுவோம். ஆர்ட் ஸ்பிரிங் இல்லை அப்படின்னு அவளுக்கே தெரியல. தெரியாதா இது ஒன்று நீ அதில் அனுபவிச்சதுல? இல்லையே, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அப்ப நல்ல விஷயம், நான் உனக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேசிட்டு இருக்கேன். இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்பவும் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? அது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தியா இந்த ஜேர்னியை எஸ்கார்டு கொண்டு போற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்றது கிடையாது. ஹீரோவும் என்னடா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா, எனக்கு தெரிஞ்சு கிளாரியா வந்து அவருடைய நாட்டை விட்டு இது வரைக்கும் வெளியே எங்கேயும் அந்த அளவுக்கு வரல நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப போகக்கூடிய இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்றான். உண்மைதான்ப்பா, இதனாலேயே பாத்தியா யூல் லீடரும் அவளுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மைதான், அவள் லீடர் முறையில ரொம்ப அற்புதமான ஆள் தான். அதுக்கப்புறம் அவங்க ஆர்ட் ஸ்பிரிங் இருக்கிற அந்த டவுனுக்கு வந்துட்டாங்க. இந்த ஆர்ட் ஸ்பிரிங் போய் ஒரு போடுவோம், நம்ம உற்சாகமா போக. இவன் மட்டும் தான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேர் ஆர்ட் ஸ்பிரிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கிளாரியா மட்டும் வர மாட்டான். அவளுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்னப்பா வாப்பா, இல்ல எனக்கு இது முன்னாடி அனுபவம் எல்லாம் கிடையாது, அதான் ரொம்ப கூச்சமா இருக்கு. பரவாயில்லவா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவன் சொல்றது பேர்ல நவி போவா, எப்படி இருக்க? ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் பார்த்து அங்கேயே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. என்னது எந்த மட்டும் சின்னதா இருக்கு, இதெல்லாம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாம் சண்டை போட்டு இருக்க. சரியாதான் போட்டு அவளை தாழ்ச்சி எடுக்கிறா. நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு. இதுல சண்டை எடுக்கிறதுல கிளறிய பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. இந்த சண்டையெல்லாம் பார்த்த உடனே பக்கத்துல பாலக கேட்டுட்டு அவளுக்கு உள்ள பக்கம் பார்த்த மாத்துல உதவு தைச்சிட்டு இருக்காரு. தேவையில்லாம வந்து கடுப்பா வந்துப்பா, என்ன பேசிட்டு நம்மளே அடக்க உடக்கமா இருக்கும்ல. ஆமா இருப்போம், கேபிட்டல் கூடிய சீக்கிரமே போய் அடைய போறோம். கண்டிப்பா ஹை லெவலான டீமேஜ் எல்லாமே நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த முறை கிளறியவை எந்த விதமான டீமோட நெருங்க விட மாட்டேன் அப்படி ஹீரோ சொல்லவும் அப்படின்னு கோவத்துல யோசிச்சுட்டு பார்த்தா கிராஸ் உடைய முதுவை போட்டு ஐத்தி தேப்பாட்டே வலிக்குதுரா. ஆனா இவன் சொல்றது எல்லாமே கேட்க அவங்கள பக்கம் அவளை எப்படியாச்சும் பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு போட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கிராஸோட பக்கம் துடிக்கிறா, டே விட்டுறா தம்பி, தேக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நைட் டைம்ல பேட்டியில என்ன சொல்ற, இந்த இடத்துல தங்கலாட்டியா கொஞ்ச நாளைக்கு? ஏன்டா கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு 2 நாளாச்சு நம்ம தங்கலாப்பா. சரியாவோ? உண்மைதான்பா, இது ஒரு நல்ல ஐடியா வந்து தெரியுது. நம்ம அடுத்த கட்ட கேபிட்டலுக்கு போகும்போது வழியில நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கிளம்ப முடிச்சளவுக்கு இந்த நம்ம தயாராகிட்டு போனோம். உங்க எல்லாருக்கும் ஓகே வாட்டுற மாதிரி கேட்க டாகஸும் எனக்கு ஓகே. ஏன்னா என்னுடைய கியர் எல்லாமே ரொம்ப வயசானதுனால நான் புதுசா வாங்கணும் விதத்துல. சரியாவோ? நான் கூட தான் நிறைய மேஜிக் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே, என்னுடைய போக கூட நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் தேவை. அப்போ எனக்கு ஓகே தான். நான் இந்த டவுன் இந்த இடத்துல இருந்து சுத்தி பாக்குறேன். கிளரியா கூட போயிட்டு ஹீரோவும் கிளரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லாரும் இந்த தயாரா இருக்கும். நம்ம இன்னும் ஸ்டாக் ஆகணும் அப்படி ஹீரோ யோசிக்க நம்ம டாகஸ் பார்த்தா அதுக்கப்புறம் கடற்கரையா ஏறி வரான். எந்த கடையில நான் தேர்றதுக்கு ஏர் கிடைக்க மாட்டேது. எனக்கு ஷீல்டு கிடைக்கிறது நான் எங்க தான் போறது தெரியல. இந்த டவுன்ல போற வேலையை பார்த்தா போட்ல இவங்க 2 பேரும் இந்த டவுனை சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. எங்கப்பா போறீங்க? சும்மா சுத்தி பார்க்கலாம் தான். டி நான் அந்த புதிய ஷீல்டு கிரியரை வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஒரு நல்ல கடை எனக்கு கிடைக்க மாட்டேது, நான் ஏத்த மாதிரி தேடுறேன். இப்ப யூஸ் பண்றது அது நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு புதுசா வேணும். அது போலயே எனக்கு எந்த விதமான கடையும் கிடைக்கல. நான் வீட்டுக்கு தான் போன போல திரும்ப. எனக்கு கிளறியாவோ எனக்கு ஒரு நல்ல கடை தெரியும், அங்க வேணா நீங்க போலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வழி காமிக்க ஒரு வயசானவர்களுடைய ஓல்டு ஷாப் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல டாகஸ் உள்ள போலாம். இறஞ்சிருக்கீங்களா? கடை ஓனர் எங்கேயா இருக்கின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. பார்த்தா ஆள் உள்ளுக்குள்ள யாருமே இல்லை. ஆனா அவன் அந்த இதுல இருக்க செஞ்சு வச்சிருக்க எல்லா விதமான வெப்பன்ஸையும் பாக்குதுல அவனுக்கு புரிஞ்சு படிச்சு இந்த அடி எனக்கு ஏத்த இடம் தானே. ஏன்னா அவன் எதிர்பார்க்கிற எல்லா விதமான வெப்பன்ஸோ இந்த இதுல குவாலிட்டியா உருவாக்கி வச்சிருக்காங்கன்றது அவன் புரிஞ்சுக்கிறான். யாராடி இங்கிட்ட பண்ற? திரும்பியோ அதே கதையை சொல்லி இந்த இதுல இருக்கிற எல்லா விதமான வெப்பனையும் சுருட்டிட்டு போல பாக்குறியா? இது எதிர்பார்க்க இந்த மாதிரி கிளம்பி வைக்கிற மாதிரி அவன் திமிர் தரப்ப வேற யாரும் கேட்டு இருக்காரு. அந்த ஓனரும் இல்ல நான் ஒரு வெப்பனை வாங்க தான் வந்தேன், இது எல்லாமே உங்களுதா? ஆமா. அப்ப நீ அவங்க ஆள் இல்லையா? பாரு என்ன ஷீல்டு வேணுமா பாரு. உண்மையிலே இதுல இருக்கிறது எல்லாமே குவாலிட்டியான ஷீல்டு தான். ஆனா இந்த ஸ்டோரியை அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு. அப்படி அவன் யோசிக்கும் போது கிளவா என்ன இங்க நடக்குது? அடேங்கப்பா, ஆல்ரெடி எவ்வளவு ஒருத்தருக்காப்பா டவுட் வேணாம். நீ இந்த இடத்துல எந்த விதோட வெப்படி வாங்க வரலதானே? இல்லையே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? அதுக்கப்புறம் பார்த்து இவனை பார்த்துட்டு அவனுக்கு கேவலமா சிரிக்கிறானுங்க. அட கடவுளே, இந்த கடையில வெப்பன் வாங்காதா? உனக்கு கண்டு கூட தெரியலையா? இந்த இடத்த விட்டு நிறைய கடைகள் இருக்கலாம், அங்கெல்லாம் போய் வாங்கலாம். இந்த கிளவு கிட்ட வாங்காது, அவ்வளவு குவாலிட்டி எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ பாட்டம் லெவல் ரேங்க் அட்வென்ச்சர் தானே. இது என்ன சத்தம்? டாய் நீங்க எது கடைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாத்தா ஆல்ரெடி இவங்களை தெரிஞ்சிருக்கு போல. இவங்களை பார்த்து கத்திரி வெளியே போக சொல்றாரு. கிளவா இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை கூட சொல்லியிருக்கேன், பிசினஸ் எதுவுமே பண்ணாத, இருக்கிற வெப்பன் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க உங்களுடைய கரையை நல்லபடியா பார்த்து விடல. உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அந்த மாதிரியான பிசினஸ் உனக்கு பண்ற வர ஐடியா இல்ல. உங்களுடைய உதவி ரொம்ப இந்த இடத்த விட்டு கிளம்பணும்.
கடுப்பாவாதியா வயசான காலத்துல ஓவரா கடுப்பான பாரு வெள்ள முடி வந்துச்சு. கண்டிப்பா இந்த வயசான காலத்துல உன்னால இதை தனியா சமாளிச்சு நடத்த முடியாது. அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு உதவி பண்ண சொல்றோம். எங்களுக்கு இந்த கடையை ஒப்படை. இன்னொரு டேகஸோ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருமே அட்வென்ச்சர்ஸ் தானே? அது மட்டும் இல்லாம நீங்க தான் அந்த லோன் ஷார்க்ஷா. இவனுக்கு நம்மளை பத்தி பரவாயில்ல நானே தான் தெரிஞ்சிருக்கேன். எவ்வளவு தெரியுது எங்களுக்கு தெரியல சொல்லுவேன் ஸ்டார்டிங்ல. கண்டிப்பா இவன் வெளியில இருந்து தான் வந்திருக்கணும். இங்க பாரு இந்த ஆள் தான் காலன். இவன் ஏரியா கட்வெச்சர் நீ முதல்ல பாத்துருக்கிய உங்க காட்டுல. அப்படி அவனுக்கு கூட இருக்கவங்க எல்லாருமே பெருமை பத்திக்கிட்டு அவளுக்கு புகழாரம் பாடிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இல்லாம டேகஸோ வேற வழி இல்லாம அப்படியா நீங்க ஃபேமஸ் ஆன ஆள் தான். ஆனா ஒண்ணு மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி ஃபேமஸ் ஆக கிடையாது. சரி இருந்தாலும் நீ ஒரு ஏரியா கட்வெச்சரா இருக்க. நீ எதுக்காக இந்த மாதிரியான தப்பான வேலையை பண்ணிட்டு இருக்க? இதுல அது என்னன்னா இந்த கனவு கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு வெப்பன் இருக்கு. அதை தாடாலே தரமாட்டான் ஃப்ரீயாவே. ரொம்ப நாள் வீம்புக்கு இந்த கடையை நடத்திட்டு இருக்கா. ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டாங்க. உனக்கு பல முறை நான் சொல்லியிருக்கா எக்காரது கூட அதெல்லாம் அப்படி தரமாட்டேன். அது ப்ராப்பரா காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் தருவேன். அப்படி இல்ல சரி உங்களுக்கு பல முறை சொல்லிட்டு நீ கேட்கல. இந்த முறை உனக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியதா? இப்படி அட்வென்ச்சர் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாம டேகஸ் கேட்டது இது காட்டி நான் அவளுக்கு கடுப்பு வராங்க. நீ யார் குறுகால வந்து தடுக்கிற வர அதுக்கப்புறம் அவங்க போட்டு அடிக்கல வர அது டேகஸ் அசால்ட்டா தடுப்பா. அதுக்கப்புறம் அவன் கையை சுருட்டி போட்டு அடிக்க இடுப்பா இவன் எவ்வளவு ஸ்டாக்கர் கட்ட மாதிரி பார்க்குவோம். அதுக்கப்புறம் டேகஸ் தன்னுடைய ஸ்டோரேஜ்ல இருந்து தன்னுடைய ஷீல்டு எடுத்து அவங்களுக்கு எல்லாருமே கடையை விட்டு தூக்கி விசிறடிக்கிறோம். இது ஷீல்டு பத்தியா இவர் ரொம்ப ஸ்டாக்கா இருக்கா? டேய் லோவரா அட்வென்ச்சரா இருக்கடி இப்ப இந்த அளவுக்கு ஸ்டாக்கா இருக்க. அதுக்கப்புறம் தலைவர் தன்னுடைய பேட்ச் காமிங்க. தம்பிங்களா நான் எஸ்ரா அட்வென்ச்சர்ப்பா. எஸ்ராக்கா இதை பத்தி யாருமே சொல்லலையே. இதை 15 வயசு நீ எஸ்ராக்கா தம்பி ஏப்பா இதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்க? இல்லங்க நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் அதை பத்தி நம்ம வெளியே யார்கிட்டயும் பெருமை பத்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. இதை கேட்டு அது ஏற அட்வென்ச்சருக்கு மூச்சு அழைச்ச மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பயந்து விட்டு ஓடிடுறாங்க. சரிடா தம்பி என்னுடைய முடிவை மாத்திக்கினேன். உன்னுடைய பேர் என்ன? அது டேகஸ். சரி ஓகே டேகஸ் எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அதை எனக்காக நம்பிக்கைகரமா பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கவிங்க அவன் பார்த்தா இன்னும் நிறைய விதமான ஸ்மெல்லோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா அவன் லீடரை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? மேஜிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாப்பா என்னுடைய சப்போர்ட் மேஜிக் எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால புதிய ஸ்பெல்ல இன்னும் நான் கத்துக்கிட்டு அதை எஃபிஷியன்ட்டா இன்னும் அதிகப்படியான பவர் போட்டு பயன்படுத்துறோம். அப்போ இந்த அஃபெசிவ் மேஜிக்லாம் சொல்றியா? ஆமா அதோட ஸ்பெல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஷெலிகா பண்ற அந்த அட்டக்க காட்டிலும் என்னுடைய வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்னால சப்போர்ட் மேஜிக் மட்டும் தான் பயன்படுத்த முடியுது தவிர இவங்கள மாதிரி அது எலிமெண்ட் மேஜிக்ல எஃபிஷியன்ட்டா ரொம்ப பவர்ஃபுல்லா பார்த்த முடியல. அதனாலதான் ஷெலிகா உண்மையிலே கிரேட் விளாடுவேன். ஆனா நான் ஒரு மேஜா இருந்து ஒன்றுக்கு உதவுவேன். அவங்கள மாதிரி எந்த விதமான உதவி என்னால பண்ண முடியல சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஷெலிகா பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு அடுத்த காட்டுக்கு நடுவுல தன்னுடைய பிராக்டிஸ் பண்ண வந்திருக்கா. என்னுடைய லாஸ்ட் மிஷின்ல லாய்டு பண்ண அந்த மேஜிக் லெவல் கூட என்னோட இது பவர் கிடையாது. அதனால நான் இன்னும் நிறைய கத்துக்கணும். அடுத்தபடி என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்காக நான் இது ஒன்றும் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இன்னும் ஸ்டாக் ஆகணும் தன்னுடைய ஸ்டோரேஜ்ல இருந்து ஸ்டிக் வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பா. அவர் ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பக்கம் இதே மாதிரி பண்றான். அவன் கொஞ்சமா ட்ரை பண்ணுவா. அவன் எல்லாமே சொதப்ப ஆரம்பிச்சு அவன் விடாம முயற்சி பண்றான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் சரிக்கா அவன் மேலே ஜிடிஎஸ் தான்ப்பா. அவளை வெட்டு கொடுக்காத போட்டுன்னு இன்னொரு பக்கம் சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? அவன் என்ன அப்படி பண்ணா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே தன்னுடைய சின்ன வயசுல ஒரு பிளாஷ்பேக்ல பார்த்தா இடிக்கிற ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டு கிளம்புறதுக்காக இவன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா ஷெலிகா விடாம தன்னுடைய மேஜிக்கை வந்து அக்யூட்டா பயன்படுத்தணுன்ற ஒரு முயற்சியோட விடாம ட்ரைனிங் பண்ணதை இவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இதனால அவன் விடாம முயற்சியோட முடியாத படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ் அடையிற வரைக்கும் வீட்டு கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. அந்த ஒரு விஷயத்துல அவளை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் அவளை காமிக்க அவ பார்த்தா மிகப்பெரிய ஸ்பெல்ல ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ண அந்த ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இருந்தாலுமே அவ விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் இருக்கிறத விடவும் திரும்பவும் பெருசா பண்ண நான் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கால் தடிக்க விவா பாருங்க. அதுலயே அந்த ஸ்பெல்லு ஃபுல்லா உடஞ்சி அந்த இடமே ஃபுல்லா பார்த்தா கொலாப்ஸ் ஆகி வெடிக்கும். இவ அதுக்கப்புறம் கண்மணிக்கிறா. அட கடவுளே திரும்பியும் சொதப்பிட்டேனா இப்ப நான் என்ன பண்றது? நான் எல்லாருக்காகவும் முயற்சி பண்ணா இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அட கடவுளே என் துணியில வர நினைச்சு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு புதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஏதோ ஒரு மிருகம் என்ன தேடி வருதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் பார்த்தா தெரியுது அந்த இதுக்கு டிராகஸ் வந்திருக்கான். சிலிக்கா நீங்க என்ன பண்ற? அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. டிராகஸ் வந்து அந்த வயசானவர்கிட்ட ஷீல்டுக்காக அவர் ஒரு அற்புதமான ஷீல்டு கொடுக்குறாரு. இதுதான் ஃபேமஸ் பிளாக் ஸ்மித்தால உருவாக்கப்பட்ட ஒரு கிரேட் ஷீல்டு. இதோட பேர் வந்து ஏஜஸ். பார்க்கவே நல்லா இருக்கு. இதை வச்சு லெஜெண்டரியான எந்த ஒரு ஆட்டக்கார இருந்தாலும் ஈஸியா தடுக்க முடியும். அப்போ இது சாதாரண ஷீல்டே கிடையாது. ஆனா இருந்தாலும் எதுக்காக நீங்க இது லெஜெண்டரி சொல்றீங்க? இதோட வெயிட் தான் மோஸ்ட் ஆஃப் தி அட்வென்ச்சர்ஸால இதை வந்து வீல்டு பண்ணது ரொம்ப கஷ்டமாப்படுவாங்க. ஓ அதை வச்சு சொல்றீங்களா? ஆனா கண்டிப்பா இதை ஒன்னால தூக்கி பயன்படுத்த முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீ இதுக்கு ஏத்த ஆள் தான். இந்த ஷீல்டு வச்சு நீ இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைச்சினா அது ஒரு நாள் பத்தாது. ஒவ்வொரு நாளும் நீ பயன்படுத்தின மட்டும் தான் உன்னால கத்துக்க முடியும். ஓ தலைவலியா? தலைவலின்னு மட்டும் கிடையாது. அது பாதுகாக்கவோ தெரியணும், பராமரிக்கவும் தெரியணும். அப்ப நீங்க சொல்றது பார்த்து ரொம்ப அபூர்வமானதோ. உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றேன். அது என்னன்னா இந்த இடத்துல இருக்க சில மக்கள் வந்து ஒரு மிஸ்டீரியஸான எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஃபாரஸ்ட்ல ஸ்ப்ரிங் டைம்ல கேட்பாங்க. அது கண்டிப்பா அந்த இடத்துல எதனா ஒரு டீமன்ஸோ அப்படின்னு மான்ஸ்டர்ஸோட வேலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களாலதான் அப்படியாப்பட்ட எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்த முடியும். அப்ப நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த காட்டு நடுவில் அவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு அவங்களை போயிட்டு அடிச்சிட்டு வர சொல்றீங்க. சரியா சொன்னேன். அதேதான் அப்படின்னு அமுச்சு விட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எல்லாமே இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்படிதான் வந்தானே கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டு தெரியுமா டீமோனும் மான்சரும் என்ன அட்டாக் பண்ண வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். அது சரி நீ என்னடி பண்ணி வச்சிருக்க இந்த இடத்துல வேலையை? என்னதுடா சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இருந்த குளத்தையே காணும். எல்லாத்தையும் போட்டு எரிச்சு நாசம் பண்ணி விட்டு இருக்கா. இதை நான் தான் பண்ணனா? இப்பதான் புரியுது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளோஷன் காரணம் நீ தான். அதுக்கப்புறம் இவன் கிளம்பி திரும்பி அந்த ஓல்டு மேன் கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்கவும் ஓ அப்ப நீங்க பண்ண வேலையா
கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க, உண்மையிலேயே என்ன மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே திரும்ப சரி பண்ணி வச்சுட்டேன் அந்த இடத்துல. சரி ஓகே, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு டிராகஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். தம்பி என்ன இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. கண்டிப்பா மறக்க மாட்டேன். இவ்வளவு விஷயம் நடந்துச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து நடந்த விஷயத்த எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது பாருங்கப்பா, இதுதான் புதிய ஷீல்டு ஏஜஸ் மாஸ்டர் பீஸ் வாட்டு இருக்குப்பா. அப்புறம் சிலிகா, நீ ஏதோ புதிய ஸ்பெல்லாம் ட்ரை பண்றேன்னா அதெல்லாம் பண்ண முடியுதா? என்ன பண்ணியா இல்லையா புதுசா? பண்ண மாதிரி அவளும் சொல்ல, நீ வேற லெவலு, எப்படி அதை பண்ண எனக்கு ஒரு முறை காமிப்பியா? பண்ணி காமிக்கிறானா ரொம்ப டேஞ்சரஸ். ஆமா டேஞ்சரஸ். அதை பயன்படுத்தியே ஒரு மிகப்பெரிய குளத்தையே அழிச்சிட்டா பைவ. அப்படியே அவன் மாட்டி விடும், இவ அப்படி முறைச்சு பாக்குறான். டாய் கம்முனாட்டி பையில தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, ரொம்ப அதிகமா சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமான ஆளுங்க தான் சொல்லிட்டு ஹீரோ உன்னை பார்க்க பாராட்டேன். சரி ஓகே, நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாரும் தன்னால முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணோம். இதுக்கப்புறம் கிளாரியவை அவளுடைய கேபிட்டல் எத்தனை போய் விடுற வேலையை பார்ப்போம். அதுவும் பாதுகாப்பா. அதுக்கு முன்னாடி வாங்க போயிட்டு திருப்திகரமா பழந்து கட்டுவோம் சாப்பாடு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கப்பல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சதால போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.